ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங் டு ஆல். எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னா வந்து இன்ஜினியரிங் கரியர் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லோரும் புரிஞ்சுக்கணும், இன்ஜினியரிங்னா என்ன? யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? இன்ஜினியரிங்னா என்ன? இன்ஜினியரிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு எஜுகேஷன் கிடையாது. இது ஒரு கலை, ஒரு ஒரு ஸ்கில். ஓகே, ஸோ இன்ஜினியரிங்கை வந்து ஒரு எஜுகேஷனாக பார்த்தோன்னா வி cannot பி சக்ஸஸ். ஓகே, நம்ம வந்து ஒரு எஜுகேஷனாக அதை நினைக்கக்கூடாது. இதை வந்து ஒரு கலையாக நினைக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங்கிறது ஒரு கலை. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நானும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஸோ இன்ஜினியரிங் படிக்கணும்னா யூ ஷுட் பி பேஷனேட்டட் டுவர்ட்ஸ் தட். ஓகே, ஸோ சும்மா இந்த பக்கத்து வீட்டுக்காரன்னா வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க, ஸோ அதே மாதிரி நாமளும் இன்ஜினியரிங் படித்தா சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்படி கிடையாது. இப்போ ஒரு அண்ணன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, அவங்க வந்து உங்கள் பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க, பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருந்துச்சா பெரிய ஆளாகிடுவேன்னா இது வந்து மேபி பாசிபிளாக இருக்கலாம், பட் நாட் 100% பாசிபிள். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்கில்ஸோடு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இன்னொரு அண்ணா பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான் அவங்க பேஷனாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அவங்க அதே ஹார்ட் அண்ட் சோல் அதில் ஸ்பெண்ட் பண்ணி பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து யாருக்கு என்ன வரும் அதை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ சும்மா எல்லோரும் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன் அப்படின்னு இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஜெயிக்கிறது, அதாவது நீங்கள் எல்லோரும் 12th படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓரளவு இதை பற்றி ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நல்லா வந்துச்சுன்னா யூ செலக்ட் ஃபார் இன்ஜினியரிங். யூ திங்க் அபவுட் இன்ஜினியரிங். இல்லை அது அந்த மைண்ட் செட்டே வர மாட்டேங்குது, அது புரிய மாட்டேங்குது, நான் புக்கை மக்கப் பண்ணி தான் எழுத முடியுது அப்படின்னா வந்து நீங்கள் இன்ஜினியரிங் பற்றி திங்க் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டென்த்து முடிச்சிருக்கோம். 10th முடிச்சுட்டு நம்ம வந்து யாரோட கைடன்ஸும் இல்லாமல் ஏதோ ஒரு குரூப் எடுத்துட்டோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி குரூப்போ, இல்லை வொகேஷ்னல் குரூப்போ, இல்லை ஒரு அக்கௌண்டன்சி குரூப்போ, இல்லை ஒரு பியூர் பயாலஜியோ எடுத்துட்டோன்னா டோன்ட் வரி. ஓகே, யூ ஆல்சோ பிகம் இன்ஜினியர். ஓகே. ஸோ நம்ம 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கோம். ஸோ நம்மளால் வந்து திருப்பி இன்ஜினியரிங்கை எப்படி பர்சியூ பண்ணுறதுன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் சேர்ந்து 3 years டிப்ளமோ முடிச்சுட்டு 10th மார்க் வச்சு 3 years டிப்ளமோ முடிச்சுட்டு திருப்பி யூ கேன் ட்ரை ஃபார் தி இன்ஜினியரிங் லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மூலமாக இன்ஜினியரிங் பர்சியூ பண்ணலாம். ஒருவேளை வந்து நீங்கள் வந்து இல்லை 10th இல்லை 10th ரொம்ப கம்மி மார்க்கு, எனக்கு வந்து மேக்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஃபஸ்ட். யூ கேன் கோ, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடிஐ முடிச்சுட்டு ஐடிஐலேருந்து டிப்ளமோ முடிச்சுட்டு டிப்ளமோவில் வந்து இன்ஜினியரிங் பண்ணலாம். அதுவும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து டோன்ட் வரி. இப்போ வந்து உங்களோட பேஷன் இன்ஜினியரிங்காக இருந்துச்சுன்னா டோன்ட் வரி, யூ ஹாவ் மல்டிபிள் ஆப்ஷன் டு கோ டு இன்ஜினியரிங். ஓகே, ஸோ எப்படி அதாவது நாமெல்லாம் ஜெயிக்க பிறந்தவங்க, அதை வந்து நம்ம வந்து மைண்டில் எப்போவுமே வச்சுக்கிறோம். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா வந்து நம்ம தோக்கிறதுக்கான வழியை தான் தேடிட்டு இருக்கோம். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க அதை பண்ணுறாங்க, அடுத்த வீட்டுக்காரங்க அதை பண்ணுறாங்க, அவங்க அந்த பெரிய வேலைக்கு போய் கார் வாங்கிட்டாங்க, இதை படித்தாங்க அதை படித்தாங்கன்னு நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்தோம்னா வி ஆர் ஃபைண்டிங் தி ஃபெயிலியர் டு வே. ஓகேவா? நம்ம தோக்கிறதுக்கான வழியை தேடிக்கிட்டு இருக்கோம் அது மூலமாக. ஸோ நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியை தேடணும். அதாவது நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன வராதுங்கிறத வந்து நாம் அனலைஸ் பண்ணணும். இதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அடுத்த கேள்வி. ஸோ இதை எப்படி அனலைஸ் பண்ணுறது? ஸோ நம்ம
நம்ம சிட்டி மேக்கர் ஸ்கூல்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து எல்இஎம்எஸ் அகாடமின்னு ஒன்று நடத்திக்கிட்டு வராங்க. அது மூலமாக வந்து நம்ம வந்து ஏஐ பேஸ்டு கெரியர் எவாலுவேஷன் நம்ம அதை போய்ட்டு அந்த ஒரு டெஸ்ட் இப்போ வந்து அது ஒரு சர்டன் செட் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணும்போது அந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா வந்து ஆன்சர் பண்ணும்போது நம்ம இன்னர் சோலில் வந்து வி ஹவ் டு ஆன்சர் பிகாஸ் அவர் குட் ஃப்ரெண்ட் இஸ் அவர் இன்னர் சோல். ஓகே, ஸோ நோ ஒன் கேன் ஹெல்ப் தேன் அவர் இன்னர் சோல். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட இன்னர் சோல் நமக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மாதிரி அந்த அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கெலாம் நம்ம ஆன்சர் பண்ணிகிட்டே வந்தோம்னா வந்து என்ன கேரியர் பார்த்து நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத வந்து வி கேன் நம்ம எவாலுவேட் பண்ணிக்கலாம். எவாலுவேட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம இன்ஜினியரிங் போகணுமா, இல்லை டாக்டர் படிக்கணுமா, இல்லை நம்ம வேறு லாயர் ஆகணுமா, இல்லை வேறு ஏதாவது கேரியர் பார்த்து சூஸ் பண்ணுமாங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து எப்போவுமே திங்க் பண்ணுங்க, நாம் ஜெயிக்க பிறந்திருக்கோம். ஸோ அதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம எப்போவுமே ஜெயிக்க மட்டும்தான் பிறந்திருக்கோம், நம்ம தோற்கிறதுக்காக பிறக்கவே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து மனுஷங்களாம் சேர்ந்து ஒரு சந்திராயன் ராக்கெட்டை இது பண்ணுறாங்க. அதை வந்து ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ இது பண்ணுறாங்க, அது எவ்வளோ அனலைசிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மனுஷன் பண்ணுற ப்ராடக்டே தோக்காமல் இருக்கும்போது, ஜெயிக்கிறதுக்கான வழியை தேடும்போது, இது வந்து நம்ம இறைவன், நம்ம கடவுள் படைச்சா நம்மளை துவைக்கிறதுக்காக படைப்பார் நமக்கு இறைவன்? கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். அதை முழுசாக நம்பணும். நம்ம ஜெயிக்கிறதுக்காக போராடணும், அதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக உழைக்கணும். ஸோ நம்ம எல்லோரும் யார் ஜெயிக்க பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போதுமே மைண்டில் வச்சுருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இன்ஜினியரிங் கேரியர் ஆப்ஷன்ஸ். ஓகே, இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங்கில் வந்து நிறைய இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மைனிங் இன்ஜினியரிங், மரைன் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இந்த நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி கோர் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஸோ கோர் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா 4 இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் 5 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ அந்த 5 தான் வந்து கோர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற இன்ஜினியரிங்லாம் பார்த்திங்கன்னா வந்து பார்ட் ஆஃப் இட், அதாவது இதோட ஒரு பார்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஒரு பார்ட். அதே மாதிரி ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா இந்த சிவில் இன்ஜினியரிங்கோட ஒரு பார்ட். இப்போ இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் டேட்டா சயின்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோட ஒரு பார்ட். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோட ஒரு பார்ட். அந்த மாதிரி ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒன்லி கோர் இன்ஜினியரிங் மட்டும் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இன்ஜினியரிங்னா என்னன்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வி வில் கோ ஆன் டீப். ஸோ டீப்பாக அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா அந்த டிசைன், அனாலிசிஸ், மேனுஃபேக்சரிங், மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன். ஓகே, இதோட இது வந்து மெயின்டெனன்ஸ், டிசைன், அனாலிசிஸ், மேனுஃபேக்சரிங், இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இது வந்து இதில் பார்த்திங்கன்னா எதோடது மேனுஃபேக்சர் பண்ணணும், எதோட டிசைன் பண்ண போகிறாங்க. இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஒரு குண்டூசி தயாரிப்பிலேருந்து ஏரோப்ளேன் தயாரிக்கிறது வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட போர்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த குண்டூசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கார்னர், அந்த பின்னிங் கார்னர் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும், அது வந்து டயமீட்டர் எவ்வளோ பெருசாக இருக்கணும், அதோட ஹெட்டு எவ்வளோ பெருசாக இருக்கணும், அது ரவுண்டு ஹெட்டு வேணுமா, தட்டையான ஹெட் வேணுமா, அதுக்கப்புறம் அதோட மெட்டீரியல் என்ன செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அந்த எதை பின் பண்ண போகிறோம், பின் பண்ணும்போது அது வந்து வளையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்,
அந்த மாதிரி படி படி பற்றி அதை மாதிரி பற்றி செய்கிறது தான் வந்து டிசைன் இன்ஜினியரிங் டிசைன் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு நேச்சுரலாகவே சிமுலேட் பண்ணி இதுக்கு ஒர்க் ஆகுமா இல்லையானே அப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனுஃபேக்சரிங் அஃப்கோர்ஸ் இதை வந்து அப்படியே ஒரு ஒர்க் ஷாப்பில் கொடுத்து அதை அப்படியே அந்த குண்டூசியாக தயாரிக்கிறது பேர் மேனுஃபேக்சரிங். அடுத்து வந்து இன்ஸ்டாலேஷன், எங்கே போய் பின் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் பெரிய டாஸ்க் கிடையாது. இப்போ பெரிய பெரிய மிஷினரிஸ் பண்ணும்போது அது இன்ஸ்டாலேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மெயின்டெனன்ஸ். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னா அதுக்கு பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த மிஷின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். இப்போ கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார் வந்து மேனுஃபேக்சர் ஆகிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது ஃப்ரீக்வெண்ட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் அது வந்து ப்ராப்பராக ஓடும். இல்லைன்னா வந்து என்ன ஆகும் பாதியில் நின்றுடும். ஓகே, அந்த மாதிரி அதுக்கு ஸோ இதெல்லாம் எல்லா ஃபேஸும் கடந்தது தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அடுத்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா நமக்கு பொதுவாக சிவில் இன்ஜினியரிங் என்ன, வீடு கட்டுறது. கரெக்ட். ஸோ சிவில் இன்ஜினியரிங்னா வீடு மட்டும் கட்டுறதில்ல. எங்கெல்லாம் ஃபவுண்டேஷன்ஸ் போடுறாங்களோ அங்கே சிவில் இன்ஜினியரோட தேவை அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து பில்டிங்கை எழுப்புகிறாங்களோ, இந்த ஸ்டீல் பில்டிங்காக இருந்தாலும் சரி, காங்கிரீட் பில்டிங்காக இருந்தாலும் சரி, பிரிக் பில்டிங்காக எந்த பில்டிங்கெல்லாம் எழுப்புகிறாங்களோ அங்கெல்லாம் இவங்களோட சிவில் இன்ஜினியரோட தேவை இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தே ஆல்சோ டூ டிசைன், பிளானிங், டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் மெயின்டெனன்ஸ் அஸ் வெல். ஸோ இவங்க வந்து மேஜர் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ வந்து வேர்ல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, இவங்களோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுலேருந்து பெரிய பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வரைக்கும், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வரைக்கும் இவங்களோட சர்வீஸ் சிவில் இன்ஜினியரோட இது இருக்கும். ஸோ ஐ திங்க் யூ ஹேவ் பெட்டர் கிளாரிட்டி ஆன் சிவில் இன்ஜினியரிங், ரைட்? ஸோ என்ன அடுத்த லெட் அஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நமக்கு பொதுவாக தெரிஞ்சது வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி. ஓகே, எலக்ட்ரிசிட்டி, அதுக்கான சுவிட்சு, அந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா இது பெரிய வாஸ்ட் ஏரியா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எங்கேருந்து வருது, வேர் இட் இஸ் ப்ரொடியூஸ், எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அங்கேருந்து எங்கே நம்ம கன்சியூம் பண்ணுறோமோ, அதாவது வீட்டில் கன்சியூம் பண்ணுறோமோ அது வரைக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதோட யூசேஜ் நிறையா இருக்குது. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? கரெக்ட், தெர்மல் எனர்ஜி, ஹைடல் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி. ஸோ அந்த மாதிரி பல சோர்ஸ்லேருந்து எனர்ஜி, அந்த பிளான்டோட இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் டிசைன் பண்ணுறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அந்த இது சப்ஸ்டேஷன் போடுறது, அதுக்கப்புறம் அங்கேருந்து சப்ஸ்டேஷனில் வந்து இந்த ஹை டென்ஷன் வயர் மூலமாக வீடு அந்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்முக்கு கரண்ட் வந்து அங்கேருந்து வீட்டுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது, வீட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இது எல்லா ப்ராசஸ்லேயும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இப்போ ஒரு கார் எடுத்தால் கூட காருக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ், ஸ்டார்டிங் மோட்டார், தென் அந்த லைட்டிங் சிஸ்டம், தென் லைட்டிங் சிஸ்டம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட தேவை இருக்குது. இப்போ நாட் ஓன்லி திஸ், அந்த ஏரோப்ளைன்லேயும் சரி, எல்லா இடமும் எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ எல்லா இடமும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட தேவை இருக்குது. ஐ திங்க் யூ ஆர் கிளியர் ஆன் தி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். லெட் அஸ் மூவ் ஆன் தி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த பேர்லேயே அது இருக்குது. இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், VLSI, சிப் மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் எம்பெடட் சிஸ்டம், ப்ரோக்ராம் டிசைன், அதுக்கப்புறம் பெரிய ரேடார் மேனுஃபேக்சரிங், அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பயன்படுது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன்றைக்கி வேர்ல்டே வந்து கம்ப்யூட்டர் நம்பி தான் இருக்குது. கம்ப்யூட்டர் இல்லைன்னா இன்றைக்கி எந்த வேலையும் நடக்காது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ
இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தெரிஞ்சது வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து கம்ப்யூட்டர் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர். ஸோ அதையும் தாண்டி நிறைய இருக்குது. கம்ப்யூட்டரில் வந்து ரெண்டாக பிரிச்சுப்பாங்க. ஒன்று வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். அது அவங்க பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பார்த்திங்கன்னா வந்து தே வில் டூ தி கம்ப்யூட்டர் அசம்பிளி அண்ட் இந்த சிப் இந்த ப்ராசஸரோட ப்ரோக்ராம் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு தேவையான கம்ப்யூட்டர் வந்து ஹார்ட்வேர் மட்டும் இருந்தால் ஒர்க் ஆகுது. அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் இருந்தால் மட்டும்தான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுலாம் வந்து சாஃப்ட்வேர் இந்த மொபைலில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் தான் வந்து they will develop the software. ஸோ இதுதான் வந்து ஓவரால் இன்ஜினியரிங்கை பற்றி இந்த கோர் இன்ஜினியரிங்கை பற்றின ஐடியா. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்ஜினியரிங்கை பற்றி. ஓகே, ஸோ இனி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இன்ஜினியரிங்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இன்ஜினியரிங்லேயும் வந்து என்ன கேரியர் ஆப்ஷன் இருக்குது, என்னென்ன ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இன்ஜினியரிங், என்னென்ன டாப் காலேஜஸ் இருக்குது, ஒவ்வொரு காலேஜில் என்ன ஃபீஸ் இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்டாக நம்ம வந்து வரப்போகிற இதில் வந்து பார்க்கலாம். ஓகே let's move on to the detail into the engineering. Okay, so let's start with the mechanical engineering. Okay, ஸோ ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி நமக்கு வந்து பேசிகிட்டு இருந்தால் நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகே, ஸோ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ நான் இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு சீனியர் டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ நான் ப்ளே பண்ணக்கூடிய ரோல் வந்து டிசைன் இன்ஜினியர். நான் வந்து என்னோடய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு டிசைன் டீமுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் வந்து. ஸோ என்ன டீட்டெயிலாக இருக்குது, ஒவ்வொரு கேரியர் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமரி ரோல் ஸோ டிசைன் இன்ஜினியரிங் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு காம்பனண்ட்டை டிசைன் பண்ணுறது. ஓகே, டிசைன் பண்ணதுன்னா வந்து சும்மா இந்த படம் போடுறது அப்படிங்கிறது தான் வந்து சில பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன் இன்ஜினியர் அப்படின்னா வந்து வெறும் கிராஃபிக்கல் டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, டிசைன் பண்ணுறது வந்து அந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் எடுத்துட்டோம்னா காரோட நமக்கு வந்து ப்ரைமரி காரோட ஸ்பீடு, டார்க்கு. ஸோ இதை வச்சுக்கிட்டு இதுதான் வந்து நமக்கு இன்புட். ஸோ அந்த இன்புட்டை வச்சுட்டு கார் எவ்வளோ ஃபியூவல் எரிச்சா வந்து இந்த ஸ்பீடு கிடைக்கும், இந்த டார்க் கிடைக்கும். அப்போ அந்த என்ஜினோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும், என்ஜினோட அந்த சிலிண்டரோட டயமீட்டர் எவ்வளோ இருக்கணும், ஸோ சிலிண்டரோட சைஸ் என்ன இருக்கணும், அதுக்கு என்ன கூலிங் ஜாக்கெட் என்ன இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த டயர்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கணும். ஸோ அதுக்கு தேவையான கிராங்க் சிஸ்டம் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கான க்ரௌன் சிஸ்டம் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து முன்னாடி இது போய் இடிச்சிச்சுன்னா இந்த எவ்வளோ வேகத்தில் போய் எங்கே இடிச்சிச்சுன்னா வந்து அதை இம்பேக்டை வந்து தாங்குகிற அளவுக்கு எப்படி இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு அசம்ஷனில் அதை வந்து கேல்குலேஷன் போட்டு நிறைய மல்டிபிள் கேல்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆன்சிஸ்னு ஒரு டூல் இருக்குது. அது வந்து அந்த டூல் பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து வேலிடேட் பண்ணும். அதுக்கப்புறம் அதை வந்து 3D மாடல் பண்ணுவாங்க. 3D மாடல் பண்ணி அதை சிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ சிமுலேட் பண்ணி பார்த்துட்டு ஸோ எவ்ரிதிங் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் தே வில் கிரியேட் தி ட்ராயிங். அதுதான் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ அவங்க வந்து ஒரு ட்ராயிங்காக க்ரியேட் பண்ணி ஒரு 3D மாடல் பண்ணி வேலிடேஷன் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ட்ராயிங்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ட்ராயிங்கை தான் வந்து they will give to the manufacturing. ஸோ இதுதான் வந்து டிசைன் இன்ஜினியரிங் தான் வந்து அந்த ஹார்ட் கோர் ஆஃப் தி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இவங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா வந்து வாஸ்ட். நீங்கள் போக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நானே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு ப்ரைமரி மைண்ட் செட் இருந்துச்சு, நான் ஒரு டிசைன் இன்ஜினியர் ஆகணும், அவ்வளோதான்.
ஸோ எனக்கு வந்து அப்போவுமே நான் படிக்கும்போதே நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், ஆட்டோகேடு, 3D மாடல் எல்லாம் நிறைய என்னென்ன சர்டிஃபிகேஷன் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணி நான் எல்லா சர்டிஃபிகேஷன் கோர்ஸும் ஒரு சில சர்டிஃபிகேஷன் கோர்ஸும் வந்து நான் படிக்கும்போதே முடிச்சிட்டேன். அதே மாதிரி நான் வந்து அந்த லீவ் நாளையில் வந்து அந்த இம்ப்ளான்ட் ட்ரைனிங் போகிறது, இம்ப்ளான்ட் ட்ரைனிங் போய் அவங்க அங்கே இருந்து எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறது. ஏன்னா என்னோடய லேப்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டாப் மார்க் நான் வந்து லேபில். ஸோ ஏன் டாப் மார்க்னால் வந்து ஐ லேர்ன் த ஸ்கில்ஸ் ஃப்ரம் நான் டிரான்ஸ்போர்ட்டில் போய் டிரான்ஸ்போர்ட்டில் போய் எல்லா ஒர்க்கும் கற்றுக்கிட்டேன், இம்ப்ளான்ட் ட்ரைனிங். ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கும்போதுலாம் வாட் ஸ்கில் ஐ கேன் டெவலப் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஐ ஃபிக்ஸ் த மைண்ட் தட் ஐ வாண்ட் டு பி. ஆனால் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஐ கம்ப்ளீட்டட் இன் 2004. ஸோ 2004 வந்து அந்தளவுக்கு விசிபிலிட்டி இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி மீடியா கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லை, கைட் பண்ண ப்ராப்பர் ஆள் இல்லை. பட் ஐ எம் வெரி கிளியர் தட் ஐ வாண்ட் டு பி அ டிசைன் இன்ஜினியர். ஸோ அது ரிலேட்டடாக நான் கேதர் பண்ணேன், லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் இண்டஸ்ட்ரி ஒரு வெசல்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த வெசல்ஸ் என்னன்னா நான் பார்த்துருந்தா இருக்கிற கம்பெனின்னு நினச்சேன். பட் ஐ டோன்ட் நோ ரியலி. ஸோ இருந்தாலும் வேலைக்கு போய் சேரும் அப்படின்னு தான் அங்கே இருந்தால் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண கம்பெனி ஒரு தெர்மல் பவர் இண்டஸ்ட்ரி, அதுக்கான பாய்லர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி. ஸோ அதிலிருந்து தான் வந்து ஐ எக்ஸ்ப்ளோர்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் கார் கம்பெனியில் இருக்காங்க, குண்டூசி கம்பெனியில் இருக்காங்க, ஏரோப்ளைன் கம்பெனியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் டிசைன் மேனுஃபேக்சரிங் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பவர் இண்டஸ்ட்ரி, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி, சுகர் பிளான்ட் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சிமெண்ட் பிளான்ட் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் பிளான்ட், எல்லா இடமும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடித்தாங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுலேயும் டிசைன் டிபார்ட்மெண்ட் இட்ஸ் அ கோர் டிபார்ட்மெண்ட். இது வந்து ஹார்ட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் நெக்ஸ்ட் ரோல். பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஒன்ஸ் தான் இந்த டிசைன் இன்ஜினியர் வந்து அவங்களோட ட்ராயிங் ஃபார்மெட்டில் வந்து தே வில் கிவ் தி ட்ராயிங் டு நெக்ஸ்ட் ஃபேஸ். ஸோ அப்போ வந்து அதை பார்த்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பைப்பு, அந்த பைப்பு கூட அது ஒரு ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் ஆகும். அந்த ஃபேக்ட்ரியில் அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது, அந்த பைப்பை டிசைன் பண்ணது, அந்த பைப்பு நம்ம பார்த்துருப்போம். பைப்பில் பார்த்திங்கன்னா 4 kg/cm². ஸோ அந்த 4 kg/cm² தாங்குகிற அளவுக்கு அதை அந்த பைப்பை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த 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 பைப் மேனுஃபேக்சரிங்லேருந்து ஸோ எல்லாம் இந்த இப்போ நான் ஏற்கனவே சொன்ன குண்டூசி மேனுஃபேக்சரிங்லேருந்து ஏரோப்ளைன் மேனுஃபேக்சர் பண்ணுறது வரைக்கும் அவங்களோட ரோல் இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸோட ரோல் இருக்கும். அவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்னென்னா அதை ஹை எஃபிஷியன்ட் குவாலிட்டி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராடக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறது ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸோட வேலை. ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் வந்து நார்மலாக எல்லாரும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் இருக்கலாம். பட் ஆனால் யார் வந்து ஹைலி எஃபிஷியன்ட் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்னது குவாலிட்டி. ஸோ ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக மெக்கானிக்கல் குவாலிட்டி இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க என்னென்னா வந்து சடன் கைட்லைன் இருக்கும், ஸோ ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட் படி நம்ம மேனுஃபேக்சரிங் மீட் ஆகிடுச்சா அப்படின்னு குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த இப்போ வந்து ஒவ்வொரு பைப்பும் வந்து 6 மீட்டர் லென்த்தில் வருதுன்னா 6 மீட்டர் லென்த் கரெக்டாக இருக்கா, டயமீட்டர் கரெக்டாக இருக்கா, அதோட திக்னஸ் கரெக்டாக இருக்கா, அவங்களோட டிசைன் டாக்குமெண்ட்டில் சொல்லிருக்கக்கூடிய ரெக்குவயர்மெண்ட் படி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு குவாலிட்டி செக் பண்ணி அதை ரிலீஸ் பண்ண வேண்டியது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி இன்ஜினியர் அடுத்து மேனுஃபேக்சர் ஆகிடுச்சு, குவாலிட்டி செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ கார் கம்பெனியில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு காம்பனண்ட்டும் வெளி இடத்துலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி வரும். ஸோ அந்த கார் கம்பெனியில் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ அசம்பிள் பண்ணுறது தான் வந்து இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியர். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆர் ஃபேப்ரிகேஷன் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட டியூட்டி என்னென்னா வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது வந்து அவங்களோட வேலை. அடுத்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா வந்து
அதை நம்ம பார்க்குறோம்ல, கார் ஷோரூமில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் அதே மாதிரி எல்லா மிஷினரி, எல்லா பொருட்களையும் எல்லா இதையும் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கான இன்ஜினியர். ஸோ அது மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியர். இப்போ வந்து நம்ம ஆப்ரேஷனல் இன்ஜினியர், ஆப்ரேஷன் இன்ஜினியர். ஸோ ஆப்ரேஷன் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா வந்து இங்கே இந்த ஒவ்வொரு பிளான்ட்டு, பெரிய பெரிய பிளான்ட், இப்போ தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குன்னா வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டை ஆப்ரேட் பண்ணும். ஆப்ரேட் பண்ணுறேன்னா போய் ஃபிசிக்கலாக போய் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து விர்ச்சுவல் அந்த சாஃப்ட்வேர் அந்த இது எல்லாத்தையும் வந்து ஒரு பிஎல்சி, ஸ்கேடா அப்படிங்கிற வந்து பேனல்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து அந்த அந்த இதை ஆப்ரேட் பண்ணுவாங்க, அந்த என்டையர் பவர் பிளான்ட்டை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தெர்மல் இன்ஜினியர்னால் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு எங்கெல்லாம் வந்து ஹீட் இன்வால்வ் ஆகிருக்கோ, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து தெர்மல் இன்ஜினியரோட தேவை. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஏசி இருக்குது. ஸோ ஏசியை வந்து எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகும் அந்த வீட்டுக்குள்ளே. ஸோ இவ்வளோ ஸ்கொயர் மீட்டரில் நீங்கள் வந்து ஏசி வாங்கும்போது வச்சுக்கினா பிறகு டன்னேஜ்லேயும் வந்து எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவும் கவர் பண்ணும் அப்படின்னு பார்த்து தான் வாங்குவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கொயர் மீட்டரில் எவ்வளோ ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆகக்கூடிய ஹீட்டுக்கு இவ்வளோ ஹீட்டுக்கு எவ்வளோ டன்னேஜ் ஆஃப் ஏசி வேணும். அதே மாதிரி இப்போ காரில் பார்த்திங்கன்னா வந்து அந்த கார்லேருந்து எவ்வளோ ஹீட்டு வெளியே தள்ளுது, அந்த ஹீட்டை வந்து கூல் பண்ணுறதுக்கான எவ்வளோ கூலண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் அனலைஸ் பண்ணுறது வந்து தெர்மல் இன்ஜினியரோட வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, அதை அப்படியே ஆட்டோமேட் பண்ணுறது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி ஒரு கார் தயாரிக்க கொடுக்கணும். இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கார் அசம்பிளிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. முன்னாடி கார் அசம்பிள் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொருத்தர் அந்த ஒரு கார் வந்து பிளாட்ஃபார்மில் நிற்கும். அங்கே வந்து ஒரு டயர் எடுத்து கொண்டு ஒருத்தர் புஷ் பண்ணுவார். அதுக்கப்புறம் நட்டை போட்டு மேனுவலாக இது பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா வந்து காரை வந்து ஒரு ரோபோ அப்படியே தூக்கி கொண்டு பிளாட்ஃபார்ம் வச்சோடனே டயரை வந்து இவங்க எடுத்து கொண்டு மாட்டோம், அந்த ஒரு ரோபோ கொண்டு மாட்டினோடனே டக்குனே ஆட்டோமேட்டிக்காக இதாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பண்ணி அதை அசம்பிள் பண்ணி முடிச்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி இருந்ததை விட ப்ராசஸ் சிம்பிளிஃபை பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ண வைக்கிறது, ரோபோட்டை வச்சு ஆட்டோமேட்டிக்காக பண்ண வைக்கிறது தான் வந்து ஆட்டோமேஷன். ஸோ இதில் வந்து இவங்க மோஸ்ட்லி இந்த ப்ரோக்ராம் அதெல்லாம் வந்து மேபி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பண்ணுவாங்க, இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தால் இன்னும் அட்வான்டேஜ் இந்த இதில் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் ஃபீல்டில். அடுத்து பார்த்திங்கன்னா மெக்காட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ அண்ட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ஆட்டோமேஷனுக்கு தேவையான சிப்பு பண்ணுறது, அப்புறம் வந்து அதுக்கான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரி ரொபாட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறதை பற்றி படிக்கிறவங்க தான் வந்து மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி ஸோ டிஃப்ரெண்ட் ரோல் இருக்குது. மேபி நான் வந்து நிறைய ரோல்ஸை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை விட அதிகமாக கூட ரோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரோல்லாம் வந்து இந்த கேரியர் ஆப்ஷன்லாம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து இதுலேயே வந்து அட்வான்ஸ்டு எமர்ஜிங் டெக்னாலஜின்னு பார்த்திங்கன்னா வந்து ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஏ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இப்போ வந்து இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ரோல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நம்ம பார்த்தோம். முன்னாடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அட்வான்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக்காக வரும்போது அந்த ஸ்பெசிஃபிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி, அதுக்கப்புறம் நானோ டெக்னாலஜினால் வந்து நானோ ஸ்கேல் மெக்கானிக்கல் சிஸ்டம் லைக் ஹெல்த் கேர் மெக்கானிக்கல் சிஸ்டம். இப்போ வந்து இந்த ஸ்கேனிங் மிஷின், அந்த நம்ம பார்க்குற எம்ஆர்ஐ மிஷின், இதெல்லாம் வந்து நானோ டெக்னாலஜி இன்ஜினியர் வந்து அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா 3D பிரிண்டிங். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டீலில் ஒரு சிலை செய்யணும்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு இரும்பு துகள்லாம் வச்சு நல்லா உருக்கி அதுக்கு ஒரு டை பண்ணி அந்த டையில் ஊற்றி இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து 3D பிரிண்டிங்னு ஒரு மிஷின் வந்துருக்கு. ஸோ அந்த மிஷினில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பவுடர் மட்டும் போட்டால் போதும், அதுவே நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே பிரிண்டிங் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்து இன்னும் நிறையா வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில்
பயோமெக்கானிக் அண்ட் பயோமெடிக்கல் டிவைசஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல பெரிய அளவில் இவங்களோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இது இல்லாமல் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீல்டு, மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் அனாலிசிஸ்ட், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் கன்சல்டன்ட், இந்த மாதிரி இன்டர் டிசிப்ளினரி மேனேஜர் ரோல்ஸும் வந்து இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இவங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கெலாம் போகலாம். ஸோ நான் வந்து சும்மா ஒரு சில இண்டஸ்ட்ரியை வந்து ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது. எல்என்டி, இவங்க வந்து எனர்ஜி செக்டார் பார்த்திங்கன்னா எல்என்டி, ஓஎன்ஜிசி, பிஹெச்எல், அப்புறம் என்டிபிசி, அதுக்கப்புறம் ஜிஇ, அதுக்கப்புறம் இப்போ ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் கூட பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ், இவங்கெல்லாம் வந்து இன்ஜினியரிங் எனர்ஜி அண்டு ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டுக்கு வந்து இவங்க இன்ஜினியரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிவ் ஃபீல்டு எடுத்துகிட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சது ஆட்டோமொபைல் ஃபீல்டு டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா, மாருதி, வோக்ஸ் வேகன், பிஎம்டபிள்யூ, டெஸ்லா, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓவில் ரிசர்ச்சில் வந்து நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் நாசா, ஹெச்ஏஎல், போயிங்கு, ஏர்பஸ்ஸு, அந்த ஹெச்ஏஎல், போயிங் ஏர்பஸ்லாம் பெங்களூரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை இது பண்ணி அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல்ஸு, ஜிண்டால் ஸ்டீல்ஸு, எல்என்டி, சக்தி சுகர், அதுக்கப்புறம் நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், பிஹெச்இஎல், அதுக்கப்புறம் நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. அதுக்கப்புறம் ரொபாட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஏபிபி, ஃபனுக், பூஸ்ட் அண்ட் டைனமிக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ பயோமெடிக்கல் டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜி ஹெல்த் கேர், மெடிட்ரானிக்கு, அதுக்கப்புறம் ஜான்சன் அண்ட் ஜான்சன், இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரியில் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் செக்டார் பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் செக்டாரில் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ பிஎஸ்சியூஸ்ன்னு சொன்னாங்க, பப்ளிக் செக்டார் யூனிட். இல்லை பிஹெச்எல் பார்த்திங்கன்னா ஒரு பாய்லர் மேனுஃபேக்சரிங், அதாவது எனர்ஜி செக்டரில் அவங்க பெரிய பிளேயர். ஓகே, அது வந்து திருச்சியில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பல இடங்களில் இருக்குது. அதுக்கப்புறம் கெயில் இருக்குது, ஓஎன்ஜிசி இருக்குது, ஐஓசிஎல் இருக்குது, டிஆர்டிஓ இருக்குது, என்டிபிசி இருக்குது, ஐஎஸ்ஆர்ஓ இருக்குது. இது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்கள வந்து இந்த வனவளத்துறையில் கூட அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, தமிழக வனவளத்துறையில். அதுக்கப்புறம் தமிழக இபி டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டிஎன்எஸ்டிசி, அதுக்கப்புறம் வேறு என்ன, தமிழ்நாடு பெட்ரோகெமிக்கல், அதுக்கப்புறம் சென்னை பெட்ரோகெமிக்கல், அப்படின்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து இவங்க வந்து இந்தியன் ரயில்வே, அதுக்கப்புறம் டிஆர்டிஓ, அதுக்கப்புறம் ஹெச்ஏஎல், அதுக்கப்புறம் எனர்ஜி செக்டரில் பார்த்திங்கன்னா என்பிசிஎல், கோல் இண்டியா, அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது இல்லாமல் தே கேன் பர்சியூ ஃபார் தி ஐஏஎஸ் எழுதலாம், தமிழ்நாடோட குரூப் 1 எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா வந்து அவங்க இப்போ ஆடியோவுக்கு இப்போ ரோட் டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்டர் ஆர்டிஓ இருக்காங்களா, ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர். ஸோ அவங்களுக்கு கூட எலிஜிபிலிட்டி மெக்கானிக்கல் இன்ஜினியர் வித் ஹெவி டியூட்டி லைசன்ஸ், ஹெவி டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இது இருந்தால் தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஓ ஆக முடியும். ஸோ ஆர்டிஓ ஆகணுன்னா கூட யூனிட் டு ஹேவ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா வந்து எம்டெக் பண்ணலாம், எம்எஸ் தெர்மல் இன்ஜினியரிங், அதில் வந்து தெர்மல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், அப்புறம் மெக்கட்ரானிக்ஸு, டேட்டா அனலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொபாட்டிக்ஸ் சயின்ஸ், அந்த மாதிரி நிறையா ஹையர் எஜுகேஷன் எம்டெக், எம்இஎம்டெக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பிஏ பண்ணிவிட்டு மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்லேயும் போகலாம். எம்பிஏல வந்து ஆயில் அண்ட் கேஸ் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்,
அதுக்கப்புறம் லீடர்ஷிப் ரோலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா வந்து நிறையா எனர்ஜி ஸ்பெசிஃபிக்கு, ஆயில் அண்ட் கேஸ் ஸ்பெசிஃபிக் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் படிச்சிங்கன்னா வந்து யூ கேன் கோ ஃபார் தி ஹையர் எஜுகேஷன். அதெல்லாம் படித்து அதெல்லாம் ஹையர் எஜுகேஷனில் நம்ம படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஹெச்டி. ஸோ டாக்டரேட் படிச்சுக்கலாம். நம்ம டாக்டரேட்டில் வந்து கம்ப்யூட்டர் மெக்கானிக்ஸு, நானோ டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது நானோ டெக்னாலஜி, அதுக்கப்புறம் தெர்மல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் தெர்மல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஹெச்டி ஸ்பெஷலைசேஷனும் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம இதை பற்றின ரோல்ஸ், ஜாப் ரோல் என்னென்ன இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து இதை படித்தா எனக்கு நான் எங்கே வேலைக்கு போக முடியும்னு தெரிஞ்சாச்சு, என்ன சம்பளம் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பேச்சுலர் முடிச்சுட்டு வேலைக்கு போனீங்கன்னா இயர்லி 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பளம் கிடைக்கும். ஸோ இதே இது வந்து இந்த லெவலாக இருந்தால், அதாவது நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா வந்து 6 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே அதுக்கப்புறம் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, நீங்கள் போகக்கூடிய லெவலை பொறுத்து அந்த சேலரி ரேஞ்ச் மாறும். ஸோ நான் இது சொன்னது வந்து என்ட்ரி லெவல். நீங்கள் வந்து அதாவது நீங்கள் பிடெக் முடிச்சுட்டு இது வந்து அப்ராக்சிமேட் தான், பேஸ்ட் ஆன் தி இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் இது வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக தான் ஒரு ப்ரீஃப் ஐடியா. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் வந்து கடைசியாக உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷனில் நான் எடுத்துக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம சிவில் இன்ஜினியரிங்கை பற்றி பார்ப்போம். ஓகே சிவில் இன்ஜினியரிங் நான் சொன்ன மாதிரி தான் வந்து அது வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து மெயினாக வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர்னே ரெண்டாக பிரிச்சுருவாங்க. ஓகேங்களா? சிவில்னால் வந்து அந்த ஃபவுண்டேஷன், காங்க்ரீட், அந்த சிமெண்ட், அதை பற்றி இருக்கிறத வந்து சிவில்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரல்னால் வந்து ஸ்டீல்ஸ், இரும்பு யூஸ் பண்ணக்கூடிய பில்டிங் எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ரோல் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா டிசைன் அண்ட் அனாலிசிஸ் அதை பற்றி படிப்பாங்க. ஒரு நிமிஷம். ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா டிசைன் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ஒரு பீம் இருக்குது, பீம் காலம். ஓகே, ஸோ நம்ம வீட்டில் பார்த்துக்குங்க, வீட்டில் வந்து ஒரு செவர் இருக்குது, இன்னொரு செவர் இருக்குது. அதுக்கு குறுக்க வந்து ஒரு பீம் மாதிரி கட்டுவாங்க. கட்டுறதுல வந்து இது எவ்வளோ லோடு தாங்கும், ஓகேவா? இது வந்து அந்த லோடில் வந்து இருந்தால் எவ்வளோ பெண்ட் ஆகும், அந்த பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ திக்னஸில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் அமைக்கணும், அதெல்லாம் பற்றி அதை டிசைன் பண்ணி அனலைஸ் பண்ணுறது வந்து இவங்களோட ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட வேலை. அவங்க வந்து அது மட்டும் இல்லை, இந்த பிரிட்ஜு, இப்போ வந்து நம்ம பிரிட்ஜு பார்த்துருப்போம். பிரிட்ஜு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்தில் ஒரு இரும்பு கம்பி நீளமாக போட்டிருப்பாங்க, பார்த்துருங்களா? அந்த கம்பியில் வந்து நம்ம பஸ்ஸு எல்லாமே போயிட்டுருக்கோம். அது போகும்போது அந்த லோடுனால அது கீழே இறங்காமல் இருக்கணும். ஸோ இறங்காமல் இருக்கணும்னா அதுக்கு எவ்வளோ திக்னஸ் போடணும், எவ்வளோ இது போடணும், அதை வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. அதை வந்து அந்த ஒரு டூல் இருக்குது, அதுக்காக நிறைய டூல் இருக்குது. ஸ்டாட் ப்ரோ அதை மாதிரி நிறைய அனலைசிஸ் டூல் இருக்குது. அதில் வந்து இந்த இன்புட்லாம் கொடுத்து அவங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. இது தாங்குமா, தாங்காதா, தாங்கலைன்னா அதாவது விர்ச்சுவலாக, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு விர்ச்சுவலாக அதில் லோடு அப்ளை பண்ணி அவங்க கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்தவாறு அதை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இப்போ வந்து இப்போ பெரிய டேம்லாம் இருக்கா, டேமில் வந்து அவ்வளோ தண்ணி ஃபோர்ஸாக வந்து அடிக்கும்போது அதோட ஸ்லோப் எவ்வளோ இருக்கணும், அதெல்லாம் டிசைன் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட வேலை. ஐ திங்க் இது வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட ரோல்.
ஸோ அடுத்து வந்து சைட் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா வந்து இங்கே போயிட்டு, அதாவது இவங்க டிசைன் இன்ஜினியர் கொடுக்கக்கூடிய அவுட்புட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறத வந்து பார்க்குறது தான் வந்து ஒரு சைட் இன்ஜினியரோட வேலை. ஸோ அவங்க வந்து அந்த ஒர்க்கை ஷெடியூல் பண்ணுறது, ஒர்க்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் முடிக்கணும், இப்படி முடிக்கணும், அதுக்கப்புறம் இத்தனை பேர்த்தை வச்சு இதை முடிக்கணும், அதுக்கான பிளானிங், அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்மூத்தாக அந்த டிசைன் பண்ணதுக்கு தகுந்தவாறு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்மூத்தாக முடிக்க வேண்டியது வந்து சைட் இன்ஜினியர்ஸோட வேலை. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் பார்த்திங்கன்னா வந்து சைட் இன்ஜினியர் அவங்க வந்து அந்த ஓவரால் அந்த ப்ராஜெக்ட்ஸ் ரன் ஆகிறத வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான பட்ஜெட் எவ்வளோ ஆகும்னு அலோகேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட டைம் லைன், ரிசோர்ஸ், அதுக்கு தேவையான ஆட்களை இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர் இது வந்து ஒரு சூப்பரான ரோல். ஸோ ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ ஒரு வயல்வெளி இருக்குது, வயல்வெளியை அக்வயர் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வயல்வெளிக்குள்ளே வந்து நம்மளோட வண்டி போகும்போது அது எவ்வளோ வெயிட் அந்த நிலம் தாங்கும். ஸோ இப்போ வந்து வண்டி போகும்போதே உள்ளே உட்காந்துருமா, இல்லை அதுக்கு வந்து அதை வந்து எப்படி அதை ரெயின்ஃபோர்ஸ் பண்ணும். இப்போ வந்து இப்போ வந்து இங்கே வந்து ஒரு போர் போடுறாங்க, அந்த போர் போடும்போது சுற்றி வைப்ரேட் ஆகும், சுற்றி எல்லா இடமும் வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் இல்லாமல் எப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து அந்த கொகை பண்ணுவாங்கள்ல, நம்ம டனல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்கள்ல, அந்த டனல்ஸோட ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் அந்த ரோலை ப்ளே பண்ணுறது தான் வந்து அந்த டனல்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அந்த போர்லாம் க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறது தான் வந்து ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இப்போ வந்து இந்த ரயில்வேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியர் ரோல். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களை சிவில் இன்ஜினியரை தான் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியர். ஸோ இந்த டேம் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் இரிகேஷன் சிஸ்டம், இப்போ வந்து இந்த அக்ரிகல்ச்சரலுக்கு தேவையான அந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட், இதெல்லாம் வந்து வேலை. அந்த பைப் லைன், அந்த ப்ளம்பிங் ஒர்க்லாம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வரும். அதுக்கான பிளானிங் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்கள சேர்ந்தது, இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் சேர்ந்தது. அதுக்கப்புறம் சர்வே பண்ணுறது, இந்த இடத்தெல்லாம் சர்வே பண்ணுறது, அந்த மேப் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டோட டூல் GISலாம் டெவலப் பண்ணுறது வந்து இந்த சர்வேயர்ஸோட வேலை. இப்போ வந்து இதோட டெக்னாலஜி பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த உலகம் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அர்பன் பிளானிங், இப்போ வந்து இப்போ அர்பன் லேஅவுட்ஸ், இப்போ வந்து இந்த சிட்டி டெவலப் பண்ணுறாங்கள்ல, ஸோ அதெல்லாம் அந்த லேஅவுட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டத்தை பற்றி அனலைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இவங்களோட வேலை. அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை பிளான் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ் அவங்களாம் சிவில் இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க. அந்த இதெல்லாம் இந்த ஃப்ளட் கண்ட்ரோல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி பற்றி பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எர்த்குவேக் அண்ட் சிஸ்மிக் இன்ஜினியரிங். இப்போ வந்து ஒரு பில்டிங்கோட விட்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி, எர்த்குவேக்கு அந்த சிஸ்மிக்னால உள்ள எர்த்குவேக்னால் உங்களுக்கு தெரியும் தானே, அந்த இது நில அதிர்வு. ஸோ அந்த நில அதிர்வுனால அந்த பில்டிங் எவ்வளோ ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், அந்த பில்டிங் மட்டும் இல்லாமல் மற்ற ரோடு, பாலம் அதெல்லாம் எவ்வளோ ஸ்டெபிலிட்டியாக இருக்கும்னு பார்த்து அனலைஸ் பண்ணுறது எர்த்குவேக் இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அது இல்லாமல் வந்து IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக் பில்டிங்கு. இப்போ வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரில, இப்போ வந்து இந்த பெரிய சிட்டிஸில் தான் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்மார்ட் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கும். அதாவது இந்த வீட்டில் வந்து எல்லாம் இந்த வாக்கிங் சிஸ்டம் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். நம்ம மொபைல்லே வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீட்டுக்கு ஒருத்தவங்க புதுசாக வந்திருக்காங்கன்னா வந்து அவங்க வீட்டு கேட்டில் வந்து ஒரு பேனல் இருக்கும். அந்த பேனல்கிட்ட போய்ட்டு
அவங்க வந்து ஒரு அலாரம் கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு மொபைலில் வந்து அது டிஸ்பிளே ஆகும், கேமரா ஓப்பன் ஆகி அவங்களோட ஃபேஸ் தெரியும். அவங்க வந்து நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னாக்கி வந்து நம்ம வந்து ஓப்பன் த கேட்டுன்னு கொடுத்துட்டோன்னா கேட் ஓப்பன் ஆகிரும். அவங்க வீட்டுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம். அவங்ககிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருங்க, நான் வந்து ஈவினிங் ஆஃபீஸ்க்கு விட்டு வந்தோடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கம்யூனிகேட் பண்ணோன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம், அவங்க இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்மார்ட் ஹோம்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போ க்ரீன் பில்டிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் பில்டிங் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹோம்ஸ் வந்து இப்போ பயங்கரமாக இதாகிட்டுருக்கு. ஏன்னா வந்து இந்த இது யூஎன் வந்து 17 கோல் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது, ஸோ அதை பற்றின க்ரீன் பில்டிங் கன்சல்டன்ட் அந்த ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 3D பிரிண்டிங் இருக்க மாதிரி இந்த இதுலேயும் வந்து 3D பிரிண்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கொண்டு வருவாங்க, ஒரு வால் அப்படியே காங்கிரீட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, கொண்டு வைப்பாங்க, அதில் வந்து இன்டர்லாக் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பற்றி படிக்கிற டெக்னாலஜியும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸோ இதில் வந்து இன்டர் டிசிப்ளின் ரோல் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரோல் இருக்குது. இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் எடுத்தோன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத பற்றி படிக்கிறது. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அனாலிசிஸ்ட், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி அனலைஸ் பண்ணி அந்த ரோல் அவங்க வந்து என்னென்னா ப்ராஜெக்ட் ஃபீஸிபிலிட்டி, ரிஸ்க்கு, காஸ்ட் எஸ்டிமேஷன் இதெல்லாம் பற்றி அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குற ரோல் அது. அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்னால் வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன். இப்போ வந்து ஒரு பில்டிங் இருக்குன்னா வந்து அந்த பில்டிங்க்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணுறது. இப்போ வந்து நீங்கள் அந்த பெரிய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ்லாம் இருக்கக்கூடிய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ், அந்த ஃபெசிலிட்டி மேனேஜர் ரோல் வந்து பெரிய ரோலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் டெவலப்பர் நத்திங் பட் அந்த இப்போ பார்க்குறோம்ல அந்த அங்கங்கே இது டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, அப்பார்ட்மெண்ட்ஸை அப்புறம் பிளாட் போடுறாங்களே, ஸோ அந்த ரோலு. அதுக்கப்புறம் கன்சல்டன்ட் ரோல் பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து பிளானிங், அதுக்கப்புறம் பாலிசி டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ரெகுலாரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பில்டிங்க்கான அட்வைஸ் தரது வந்து கன்சல்டன்ட் ரோல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தளவில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ், எல்என்டி, டாடா ப்ராஜெக்டர், சர்பூர்ஜி, அதுக்கப்புறம் வெளிநாடுகளில் நிறையா இருக்குது. இப்போ வந்து ப்ரெஸ்டீஜ், அப்புறம் அப்பாசாமி டெவலப்பர்ஸ் அப்படின்னு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்குது. ரியல் எஸ்டேட் ஃபீல்டு பார்த்திங்கன்னா கோத்ரெஜ், சோஃபா லிமிடெட், டிஎல்எஃப், அதுக்கப்புறம் நிறைய ரியல் எஸ்டேட் இது இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் செக்டார் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் ரயில்வே, அப்புறம் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ், அந்த மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டியில் பார்த்திங்கன்னா எனர்ஜி செக்டார்லேயே அந்த பெரிய ஃபவுண்டேஷன், இந்த இண்டஸ்ட்ரியலோட ஃபவுண்டேஷனை அனலைஸ் பண்ணிடுறது, அந்த இண்டஸ்ட்ரியல் பில்டிங் பண்ணுறதெல்லாம் வந்து இவங்களோட வேலை. இப்போ வந்து எனர்ஜி இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஹைட்ரோ பவர், தெர்மல் பவர் எல்லாம் இருக்குது. விண்ட் எனர்ஜி கம்பெனிஸ் இப்போ வந்து சுஸ்லான், என்டிபிசி, அதானி, அப்புறம் வந்து அதானி வேறு, அதுக்கப்புறம் ஓஎன்ஜிசி ஐலண்ட் கேஸ் கம்பெனி, அதுக்கப்புறம் ஐஓசிஎல், அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கப்புறம் கன்சல்டிங் ஃபார்ம். இப்போ கன்சல்டிங் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அட்கின்ஸ், ஜாக்கப்ஸ் இன்ஜினியரிங், HCL டெக்னாலஜிஸ், இன்ஃபோசிஸ், இவங்களை வந்து இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் ஃபார்ம். அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஏஜென்சிஸ் பார்த்திங்கன்னா வந்து ரிலையன்ஸு, அதுக்கப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் கன்வர்ஷன், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு பார்த்திங்கன்னா பிடபிள்யூடிஜி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடபிள்யூடி, அவங்க வந்து பிடபிள்யூடியோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா அவங்க ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், கவர்மெண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து அவங்க டேக் கேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி, ஸோ அவங்க வந்து ஹைவேஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வே, நமக்கு தெரியும் ரயில்வே ட்ராக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரயில்வே ட்ராக்கான பில்டிங் பண்ணுறது,
அதுக்கான பிரிட்ஜஸ் பண்ணது, ஸ்டேஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் அர்பன் அண்ட் லோக்கல் பாடிஸ் அது பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டியில் இருக்கிறது. அப்புறம் அந்த பஞ்சாயத்துக்குன்னு ஒரு இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளது வந்து. அதுக்கப்புறம் டிஃபென்ஸில் வந்து டிஆர்டிஓ, அப்புறம் எம்இஎஸ் மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ் அண்ட் பிஆர்ஓ பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த மாதிரி நிறையா கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அடுத்து ஹையர் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா இது முடிச்சுட்டு பிடெக் முடிச்சுட்டு ஐ கேன் கோ ஃபார் ஹையர் எஜுகேஷன், எம்டெக், எம்எஸ். அதில் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் அண்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சரல் அந்த மாதிரி எம்டெக் போய்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து எம்பிஏ மாதிரியான இப்போ பிஜி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமும் இருக்குது. அதுக்கப்புறம் பிஹெச்டி இருக்குது. அதுக்கப்புறம் எம்டெக்லேயே வந்து வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறையா என்வரான்மெண்டல் ரிலேட்டட் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கப்புறம் அர்பன் ரிலேட்டடில் வந்து அர்பன் அண்ட் ரீஜனல் பிளானிங் எம்டெக் இருக்குது. அதுக்கப்புறம் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது. ரிமோட் சென்சிங்கு, ஜியோஸ்பேட்டியல் டெக்னாலஜி, அந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து அதுக்கப்புறம் ரிசர்ச்சில் எர்த்குவர்க் இன்ஜினியரிங்கு, சஸ்டைனபிள் இன்ஜினியரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹைட்ராலஜி, ஸோ அந்த மாதிரி நிறையா டாக்டரேட்டும் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாம் படித்தாச்சு. ஸோ என்ன சேலரி ரேஞ்ச் இருக்கும்? இது வந்து கிட்டத்தட்ட டிப்பிக்கலாக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ன சேலரி ரேஞ்ச் இருக்கோ அதே சேலரி ரேஞ்சாக இருக்கும். ஸோ பிடெக் முடிச்சிங்கன்னா 3 lakhs to 6 lakh per annum. அண்டு மிட் லெவலில் அதாவது எம்டெக் முடிச்சிங்கன்னா வந்து 6 lakh to 12 lakh per annum. இது வந்து அப்ராக்சிமேட்டாக. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பொறுத்து உங்களோட சேலரி ஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டை பொறுத்து உங்கள் சேலரி ஸ்ட்ரக்சர் மே மாறும். இது வந்து அப்ராக்சிமேட், என்னோடய ரிசர்ச் படி அப்ராக்சிமேட் இவ்வளோ இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங்கில் லேட்டஸ்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா BIM. ஸோ பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் அப்படிங்கிறது வந்து பயங்கர பூமில் போய்ட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இதை வந்து இந்த ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், அந்த டேட்டா ஏற்கனவே இருக்கக்கூடிய பாஸ்ட் டேட்டாவை எடுத்து அதை வச்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து சஸ்டைனபிள் மெட்டீரியல். ஸோ சஸ்டைனபிள் மெட்டீரியல் இப்போ வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்லாம் இருக்குன்னு சொன்ன மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியலை பற்றி ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரோன்ஸ் அண்ட் ரொபாட்டிக்ஸ். ஸோ சர்வேவிங், மானிட்டரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆட்டோமேஷன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து எமர்ஜிங் டெக்னாலஜியில் வந்து சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. ஐ திங்க் இவ்வளோ தான் வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் பற்றி ஓவரால் ஸோ ஐ திங்க் pretty clear, I guess. Okay, let's move on the next electrical engineering. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா வந்து அகைன் நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியர். ஸோ இதுலேயும் டிசைன் இன்ஜினியர் மேஜர் ரோல். ஸோ டிசைன் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மோட்டரோட என்ன கெப்பாசிட்டியில் ஓட போகுது, என்ன எவ்வளோ ஸ்பீடில் ஓட போகுது, எவ்வளோ டார்க் வேணும், அதை பொறுத்து அதோட வைண்டிங், அந்த அதில் வந்து ரோட்டர் ஸ்டேட்டர்னு 2 பார்ட் இருக்கும். அதை வந்து டிசைன் பண்ணுறது வந்து டிசைன் இன்ஜினியர். ஒன்ஸ் டிசைன் பண்ணோன்னே அடுத்து வந்து பவர் சிஸ்டம் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதாவது பவர் ஜென்ரேஷன் தெர்மல் பவரில் வந்து ஜென்ரேட்டர் வச்சு பவர் ஜென்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அண்ட் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எலக்ட்ரிசிட்டி. இதை வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் பவர் சிஸ்டம் இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். அதே மாதிரி அந்த ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, எக்யூப்மெண்ட்டை வந்து பவர் பிளான்ட்லாம் மெயின்டைன் பண்ணுறதுலாம் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரோட வேறு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர் வந்து டிசைன் அண்ட் டெவலப் தி கண்ட்ரோல் சிஸ்டம், மிஷினரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர். ஸோ இது வந்து ஒரு இப்போ வந்து இந்த பிளான்ட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். அது வந்து PLC ஸ்கேடான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து வந்து அந்த இதை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சப்ஸ்டேஷன் இன்ஜினியர். சப்ஸ்டேஷன் வந்து நத்திங் பட் நம்ம ஊர்லலாம் வந்து
நம்ம ஊருக்குலாம் வந்து கரண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சின்ன சப்ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து இந்த வெளி இடத்துலேருந்து வரக்கூடிய கரண்ட்டை ரிசீவ் பண்ணி அந்த சப்ஸ்டேஷனில் ப்ராசஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஊர்களுக்கெலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதை வந்து சப்ஸ்டேஷன் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனர்ஜி ஆடிட்டர் வந்து பயங்கரமான ரோல். ஓகேவா? ஸோ அவங்க வந்து எனர்ஜி ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணி அந்த இது பண்ணுவாங்க. அந்த எவ்வளோ எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்டாக இருக்குது, எங்கெல்லாம் வந்து எனர்ஜி கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணலாம், அதை பற்றி ஆடிட் பண்ணுறவங்க தான் எனர்ஜி ஆடிட்டர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதில் இருக்கக்கூடிய அடுத்த ரோல் அதுக்கு பார்த்திங்கன்னா எம்பெடட் இன்ஜினியர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ்க்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர். இப்போ ஒரு சிப்பு இருக்குன்னா அந்த சிப்புக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணுறது தான் வந்து எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியரோட வேலை. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட வேலை என்னென்னா அதுக்கு வெளியே உள்ள சாஃப்ட்வேர், அதாவது அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கான சாஃப்ட்வேர். இது வந்து ஒவ்வொரு சிப்புக்குள்ளேயும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதை வந்து எம்பெடட் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் டிசைன் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா வந்து அந்த சிப் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறது, எலக்ட்ரானிக் சர்க்யூட், அந்த சிப்புக்குள்ளே வந்து ஒரு சர்க்யூட் இருக்கும். அந்த சர்க்யூட்லாம் டிசைன் பண்ணுறது வந்து அந்த இப்போ ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சர்க்யூட் இருக்கும், சென்சார்ஸுக்கு ஒரு சர்க்யூட் தேவைப்படும், மெடிக்கல் டிவைசஸுக்கு ஒரு சர்க்யூட் தேவைப்படும். அந்த சர்க்யூட்டை வந்து டிசைன் பண்ணுறது வந்து எலக்ட்ரானிக் டிசைன் இன்ஜினியரோட வேலை. அதுக்கப்புறம் விஎல்எஸ்ஐ பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோசிப்ஸ் சின்ன சிப்லாம் இருக்குல்லையா, அந்த மைக்ரோசிப்போட டிசைன் பண்ணுறது தான் வந்து இந்த விஎல்எஸ்ஐ டிசைன் இன்ஜினியரோட வேலை. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் நத்திங் பட் இப்போ வந்து ஒரு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணோன்னா வந்து அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். நம்ம வந்து இந்த தெர்மோமீட்டர் வைக்கணும்ல, அதே மாதிரி தான் அதை தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு பொருளை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அது வந்து இப்போ வந்து டெம்பரேச்சர் இன்ஸ்ட்ருமெண்ட், ப்ரெஷர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இது ஈவன் நம்ம அந்த பிபி இன்ஸ்ட்ருமெண்ட், அதான் பிபிஎம் மெஷர் பண்ணுற பிபிஎன், அதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டெவலப் பண்ணுறது தான் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர்ஸோட வேலை. அதுக்கப்புறம் வந்து ஆர்எஃப் இன்ஜினியர்னால் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை, 5G டெக்னாலஜி, சேட்டலைட் டெக்னாலஜி, அதை பற்றி படிக்கிறது தான் வந்து அந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பற்றி படிக்கிறது தான் நான் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கம்பைன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். மேபி அந்த இங்கே வரும்போது இந்த தனித்தனியாக வரும், நீங்கள் கோர்ஸ் வரும்போது தனித்தனியாக வரும். பட் ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் இது பார்ட் ஆஃப் இதோட ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோட ஒரு பார்ட்டு தான். ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா வந்து இது ரெனியூபிள் எனர்ஜி பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பற்றி இந்த யூஎன்ஓ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த சஸ்டைனபிள் 17 கோல்ஸில் இதுவும் ஒரு கோல்ஸ், இந்த எனர்ஜி க்ரீன் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அந்த க்ரீன் எனர்ஜியோட இது பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அதுக்கப்புறம் அது இல்லாமல் மற்ற ரெனியூபிள் எனர்ஜிஸ் இருக்கலாம். இப்போ வந்து இந்த பேட்ரி, ஸ்மார்ட் கிரிட்ஸு, இதெல்லாம் பற்றி உள்ள ரோல் தான் வந்து ரெனியூபிள் எனர்ஜி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். ஸோ நமக்கு தெரியும் இந்த கம்மிங் ஃபியூச்சர் இஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸில் வந்து அதுக்கான பேட்ரி, பவர் ட்ரெயின்ஸ் அண்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதெல்லாம் உள்ள ரோல் தான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான ரோல். அதுக்கப்புறம் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் டெவலப் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஃபார் ரொபாட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், அதெல்லாம் பற்றி உள்ளதான் இது. அதுக்கப்புறம் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னால் ஸ்மார்ட் ஹோம்ஸு, ஃபேக்ட்ரிஸு அண்ட் சிட்டிஸ், அதுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பண்ணுறது தான் வந்து இங்கே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரோட. அகைன் அதை சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எம்எல் எல்லா ஃபீல்டுலேயும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போது வருங்காலத்தில். ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. இப்போ தான் வந்து இந்தியா வந்து கண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஒன்று நான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் லார்ஜ் ஓப்பனிங் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து இன்டர் டிசிப்ளின், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், எனர்ஜி கன்சல்டன்ட், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சேல்ஸ் இன்ஜினியர், ஆப்ரேஷன் மேனேஜர், அப்புறம் என்டர்ப்ரனர். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா பவர் கிரிட் ஜென்ரேஷன் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், அதில் பார்த்திங்கன்னா வந்து
என்டிபிசி இருக்காங்க, பிஹெச்எல் இருக்காங்க, பவர் கிரிட் கார்பரேஷன் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் டாடா பவர், அதானி பவர், இந்த மாதிரி நிறையா டாப் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க இதில். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இன்டெல், டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், சாம்சங், குவான்ட்ரம், அதுக்கப்புறம் ஹனிவெல், அப்புறம் ஜான்சன் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் நமக்கு தெரிஞ்சது பிஎஸ்என்எல், ஏர்டெல், வேடஃபோன், ஐடியா, நோக்கியா, எரிக்சன், அந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமோட்டிவ் அண்ட் இவி இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா டெஸ்லா, டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா எலக்ட்ரிக், ஓலா எலக்ட்ரிக், பாஷ், கன்சூமர் அதுக்கப்புறம் கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்திங்கன்னா சோனி, எல்ஜி, பிலிப்ஸ், ஜியோமி, ஐஃபோன், ஆப்பிள், டெல், ஹெச்பி, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து ரினியூ பவர், அதானி க்ரீன் எனர்ஜி, சீமென்ஸ், கமேசா, சுஸ்லான், அதுக்கப்புறம் நிறைய பேர் எல்லாம் விண்ட், அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்திங்கன்னா என்டிபிசி, பவர் செக்டாரில் வந்து பப்ளிக் செக்டார் அண்டர் டெக்னிக்கில் வந்து என்டிபிசி, பிஹெச்எல், ஐஓசிஎல், ஓஎன்ஜிசி, பவர் கிரிட் ஜென்ரேஷன், கெயில், அந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்தியன் ரயில்வேல பார்த்திங்கன்னா வந்து அந்த எலக்ட்ரிக்கல் லைன், இப்போ எலக்ட்ரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிஃபிகேஷன் மாறிட்டு இருக்குது. அதுக்கான எலக்ட்ரிக்கல் சிக்னலிங், பவர் சிஸ்டம் எல்லாம் பண்ணுறது வந்து அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான். அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸு, ஸ்பேஸ், டிஆர்டிஓவில், ஐஎஸ்ஆர்ஓவில், ஹெச்ஏஎல்ல, அப்புறம் வந்து அதுக்கு தேவையான அட்வான்ஸ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்லாம் வந்து பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்டேட் எலக்ட்ரிக்கல் போர்டு, டிஎன்இபி, அப்புறம் கர்நாடகா இபி போர்டு, எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து டிஃப்ரெண்ட் ஏபி போர்டு, அதில் வந்து பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ரோலில் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா எம்டெக், எம்எஸ் படிக்கலாம். அதோட பவர் சிஸ்டம், ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸில் வந்து பிஎல்எஸ்ஐ, எம்பெடட் சிஸ்டம், கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு நிறையா படிக்கலாம். அதுக்கப்புறம் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் ரொபாட்டிக்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி இப்போ பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் எனர்ஜி டெக்னாலஜிஸ், அந்த மாதிரி எம்டெக் நிறைய கோர்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிஏ, எனர்ஜி மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன், டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பிஹெச்டி படிக்கலாம். பிஹெச்டி நானோ டெக்னாலஜி, எனர்ஜி சிஸ்டம், அப்புறம் மிஷின் லேர்னிங், அந்த மாதிரி நிறையா பிஹெச்டி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது வந்து சேலரி ரேஞ்சு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் சிவிலை விட கொஞ்சம் அதிகம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 3 lakhsலேருந்து 7-8 lakhs வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த எம்டெக் முடிச்சிங்கன்னா 8 to 15 lakhs வரைக்கும் இருக்குது. நான் அந்த டைம் அதிகமாக இல்லாததுனால நான் கொஞ்சம் ரஷ்அப் பண்ணுறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமர்ஜிங் டெக்னாலஜியில் வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து ஸ்மார்ட் கிரிட், எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், 5G and beyond, அண்ட் வியரபிள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் எல்லாம் இருக்குது. அடுத்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு போயிடலாம். சாஃப்ட்வேர் டெவலப்பர், இதில் வந்து என்ன ரோல்லாம் இருக்குது? சாஃப்ட்வேர் டெவலப்பர், வெப் டெவலப்பர். சாஃப்ட்வேர்னால் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரோக்ராம்லாம், அந்த கம்ப்யூட்டரில் ஃபோனோட ப்ரோக்ராம்லாம் பண்ணுறது. அப்புறம் வெப் டெவலப்பர், மொபைல் ஆப் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அப்புறம் கேம் டெவலப்பர், இந்த மாதிரி நிறையா ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் எமர்ஜிங் டெக்னாலஜியில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங், பேக் செயின் டெவலப்பர், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி நிறையா ரோல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் வந்து நெட்வொர்க் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி அனாலிசிஸ், எத்திக்கல் ஹேக்கிங், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர், க்ளவுட் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு நிறையா ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் டேட்டா அனலிட்டிக்ஸ் ரோலில் வந்து டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா சயின்டிஸ்ட்டு, பிக் டேட்டா இன்ஜினியரிங், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் அகைன் சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட் மேனேஜர் ரோல், டெக்னிக்கல் கன்சல்டன்ட்டோட ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர் ரோல், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகி சின்ன ஆப் டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய என்டர்பிரனர் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரி ஏற்கனவே HCL, TCS, IBM, இன்ஃபோசிஸ், மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், காக்னிசன்ட், விப்ரோ அப்படின்னு நிறையா கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இ-காமர்ஸ் செக்டரில் பார்த்திங்கன்னா வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், அலிபாபா, ஷாபிஃபை, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. டெலிகம்யூனிகேஷனில் பார்த்திங்கன்னா ஜியோ, ஏர்டெல், வெரிசான், நோக்கியா, எரிக்சன் அப்படின்னு நிறைய கம்பெனி இருக்குது. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி
ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட இது நிறையா இருக்குது. பிலிப்ஸ் ஹெல்த் கேர், ஜிஏ ஹெல்த் கேர், விப்ரோ ஹெல்த் கேர், நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. ஏஐ பேஸ்டு மெடிக்கல் டிவைஸ் சிஸ்டம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் கேமிங் பார்த்திங்கன்னா கேமிங்கும் நிறையா இருக்குது. கேமிங் இண்டஸ்ட்ரியிலையும் நிறையா சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட தேவை அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் செக்டரில் பார்த்திங்கன்னா ஜேபி மார்கன், கோல்ட்மேன், பேபால், ரேசர் பே, ஸ்ட்ரைப், பைன் லேப்ஸ் அந்த மாதிரி நிறையா பிளேயர் இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஜாப்னு பார்த்துட்டாங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓவில் சாஃப்ட்வேர் டெவலப்பரோட பொசிஷன் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் டிஆர்டிஓவில் வந்து ஏஐ, ரொபாட்டிக்ஸு, அப்புறம் சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் டிஃபைன் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அது மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் என்ஐசி, நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஐடி சிஸ்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்யூஎஸில் வந்து பேங்கிங் செக்டார், ஆர்பிஐ, எஸ்பிஐ, அப்புறம் ஓஎன்ஜிசி, இந்த மாதிரி நிறையா பிஎஸ்யூஸ்லேயும் நிறையா சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ஓப்பனிங் இருக்குது. ஹையர் எஜுகேஷன் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸு, க்ளவுட் கம்ப்யூட்டிங், மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணலாம். இப்போ சேலரி பார்த்திங்கன்னா மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு பே ஸ்கேல் அதிகம். இது பார்த்திங்கன்னா 4 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. அதேமாதிரி மிட் லெவலில் இந்த மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தால் 10 lakhsலேருந்து 20 lakhs வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் ஏஆர் அண்ட் விஆர், அப்புறம் டிவாப்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அண்ட் எட்ஜ் கம்ப்யூட்டிங், இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி. ஸோ இவ்வளோ தான் வந்து ஓவரால் இன்ஜினியரிங்கோட என்னென்ன ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ சம்பளம், அதை பற்றின பேக்ரவுண்ட். ஸோ நம்ம இனி வந்து எங்கே படிக்கலாம், எப்படி ஃபீஸ் எவ்வளோங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ப்போம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டாப் காலேஜஸ் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள் ஐஐடி மெட்ராஸ். ஓகே. ஸோ ஐஐடி மெட்ராஸ் இங்கே வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா, அந்த ஏன் அந்த ஐஐடி மெட்ராஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னா, அங்கே அட்வான்ஸ் ரிசர்ச், ரொபோட்டிக்ஸ், தெர்மல் சயின்ஸ் லேப்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, ஐஎஸ்ஆர்ஓ, பிஹெச்எல்லாம் வந்து டெக்ஸ்ட்லா அந்த மாதிரி கம்பெனிலலாம் வந்து டைரக்ட் பிளேஸ்மெண்ட் ஆகிடலாம். ஸோ இதில் வந்து ஆவரேஜ் பேக்கேஜ் இங்கே படித்தா ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங் பேக்கேஜ் 20 lakhs per annum. நம்ப முடியாத அளவுக்கு சம்பளம் 20 lakhs per annum. இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் ரேட் பார்த்திங்கன்னா 85%. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இருக்கிறது பார்த்திங்கன்னா என்ஐடி திருச்சியும் இதே மாதிரி ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரன் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட். இங்கே ஏன் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சோம்னா, இங்கே வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், அப்புறம் வேர்ல்ட் கிளாஸ் லேபு, அதுக்கப்புறம் அலுமினி நெட்ஒர்க் இந்த மாதிரி இருக்கனால நெட்ஒர்க் வித் இன்னும் பிஎஸ்யூஸ், டிஆர்டிஓ, டாடா ஸ்டீல்ஸ் அந்த மாதிரி கம்பெனியில் உள்ள அலுமினி நெட்ஒர்க் இருக்கனால வந்து இந்த இந்த காலேஜ் வந்து டாப்பில் இருக்குது, என்ஐடி திருச்சி. ஓகேவா? ஸோ இதில் முடிச்சு வெளியே வரவங்களுக்கு ஆவரேஜ் சேலரி பார்த்திங்கன்னா வந்து 10 lakhs to 12 lakhs per annum. ஓகே. ஸோ ஹையஸ்ட் சேலரி பார்த்திங்கன்னா ஐஐடியில் 50 lakhs வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஹையஸ்ட் சேலரி வந்து 30 lakhs வரைக்கும் 30 lakhs வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க. இதோட பிளேஸ்மெண்ட் ரேட் பார்த்திங்கன்னா 90%. அது அடுத்த இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க, ஒன் ஆஃப் த டாப் காலேஜ். இங்கே முடிக்கிறவங்களுக்கு 5 to 6 lakhs per annum சேலரி கிடைக்கும். இங்கே ஹையஸ்ட் சேலரி பிளேஸ் ஆனது வந்து 15 lakhs. இதோட பிளேஸ்மெண்ட் ரேட் பார்த்திங்கன்னா 80%. அதுக்கப்புறம் காலேஜ் ஆஃப் கிண்டி, அடுத்து இருக்கிறது வந்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சேலரி வந்து 6 lakh to 12 lakhs இருக்குது. ஹையஸ்ட் சேலரி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 50 lakhs. இதில் இந்த ரெண்டு காலேஜ்லேயும் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் ரேட் பார்த்திங்கன்னா 70-75%. ஸோ யாரெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா, இங்கே நிறைய ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் லைக் டிசிஎஸ், ஹெச்சிஎல், அப்புறம் அசோக் லைலாண்ட் இந்த மாதிரி கம்பெனிலேருந்து பிளேஸ்மெண்ட் வராங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவில் இன்ஜினியரிங் அகைன் வந்து ஐஐடி மெட்ராஸ் தான் டாப்பு. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 18 to 20 lakhs பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 80%. அதுக்கப்புறம் என்ஐடி திருச்சி ரெண்டாவது இடத்துல இருக்குது. அதில் ஸ்டார்டிங் சேலரி வந்து 8 lakhs to 10 lakhs
பிளேஸ்மெண்ட் ரேட் 85%. அதே மாதிரி இவங்க பிளேஸ் ஆகிற இடம் வந்து ஜிஎம்ஆர், டாட்டா ப்ராஜெக்ட் அந்த மாதிரி. அகைன் வந்து இதுலேயும் பிஎஸ்ஐஜி வந்து தேர்ட் பிளேஸு, பிளேஸ்மெண்ட் ரேட் 75%. அதே மாதிரி கிண்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் இதில் வந்து புதுசாக வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வந்து அங்கே வந்து எஸ்எஸ்என்லாம் பார்த்தோம். எஸ்எஸ்என் விட்டுட்டு இங்கே காருண்யா அந்த டாப் இடத்துல ஒன்று இருக்குது. இதில் வந்து இதோட பிளேஸ்மெண்ட் ரேட்டு 60%. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா இது அகைன் ஐஐடி மெட்ராஸ் தான். ஸோ இதுலேயும் 20 lakhs ஸ்டார்டிங் சேலரி, பிளேஸ்மெண்ட் 85% இருக்குது ஆவரேஜாக. அதே மாதிரி என்ஐடி திருச்சி 2வது இடத்துல இருக்குது. இதோட பிளேஸ்மெண்ட் ரேட் 90%, சேலரி ஸ்டார்டிங் சேலரி 9 lakhs to 12 lakhs. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் காலேஜ் ஆஃப் கிண்டி இருக்குது. இங்கே வந்து அந்த காருண்யா இன்ஸ்டியூஷனை வந்து அமிர்தா இன்ஸ்டியூஷன் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் வந்து அகைன் ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி திருச்சி, அதுக்கப்புறம் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்என். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து புதுசாக வந்து வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆட் ஆகுது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில். இதோட பிளேஸ்மெண்ட் ரேட் பார்த்திங்கன்னா 85%. இதோட டாப் பெய்டு சேலரி பார்த்திங்கன்னா 44 LPA. ஸோ இங்கே வந்து அட்வான்ஸ் ரிசர்ச், அந்த ஏஏ லேப்ஸு, ரொபாட்டிக்ஸ், வயர்லெஸ் கம்யூனிகேஷன்லாம் வச்சுருக்கேன். நல்லா வந்து இது வந்து அந்த இதில் டாப் 5ல் இடம்பெறுது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் அகெயின் இதில் வந்து 30 lakhs per annum. ஐஐடி மெட்ராஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சாக்க வந்து 30 lakhs per annumல ப்ளேஸ் ஆகிடலாம். இதோட பிளேஸ்மெண்ட் ரேட் பார்த்திங்கன்னா 95%. என்ஐடியில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங் சேலரி 15 lakhs, இதோட பிளேஸ்மெண்ட் ரேட் 92%. அடுத்து கிண்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிளேஸ்மெண்ட் ரேட் 85%. அந்த இது வந்து கிண்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சோகோ, டிசிஎஸ், காக்னிசன்ட் போன்ற ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் கேம்பஸ் வந்து பிளேஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிறது வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அங்கே பிளேஸ்மெண்ட் ரேட் 88%. ஸோ அகெயின் எஸ்எஸ்என்னோட பிளேஸ்மெண்ட் ரேட் வந்து 85%. ஸோ இந்த காலேஜெல்லாம் ஏன் வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னா வந்து இந்த பிளேஸ்மெண்ட் ரேட்டு ஹை. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியோட அலைட் கரிக்குலம் பார்த்திங்கன்னா வந்து பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லேபு எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த என்ஐடி, ஐஐடிலாம் வந்து அவங்க வந்து இந்த கொலாபரேஷன் இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க பெரிய பெரிய ஆர்கனைசேஷனோட சேர்ந்து. ஸோ இதை வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஐஐடி, என்ஐடியும் வந்து எப்போவுமே டாப்பில் இருக்கிறதுக்கான ரீசன். அதே மாதிரி மற்ற காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் ரேட்டு, லேப் ஃபெசிலிட்டியை பொறுத்த இது வந்து டாப் காலேஜஸாக வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் எப்படி அட்மிஷன் வாங்குறது ஃபஸ்ட்டு. ஸோ ஐஐடி மெட்ராஸ்க்கு அட்மிஷன் வேணும்னா வந்து நம்ம ஜேஇஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மெயின் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே கிளியர் பண்ணியிருக்கணும். அதில் வந்து டாப் ரேங்கிங், ஸோ ஆல் இண்டியா ரேங்கிங்கில் வந்து டாப்பில் இருந்தாக்கி வந்து யூ கேன் பிளேஸ். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா வந்து மினிமம் வந்து 10+2 12th முடிச்சிருக்கணும். 12th முடிச்சுட்டு 75% எடுத்து டாப் 20% வந்தால் we can get we may get the ஐஐடி சீட்ஸ், ஐஐடி மெட்ராஸ் சீட். ஓகேவா? ஏஜ் வந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். 25 வயசுக்கு மேலே இருந்தால் நம்மளால் ஐஐடியில் சேர முடியாது. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா என்ஐடிக்கு வந்து நமக்கு வந்து ஜேஇ மெயின் கிளியர் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கப்புறம் கட் ஆஃப் வந்து ஜேஇ மெயினில் இருக்கிறது வச்சு அந்த JOASAA கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங்கில் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 10+2 பாஸ் ஆகிருக்கணும். அதில் 75% மார்க் இருக்கணும். அதுக்கப்புறம் ஜேஇ மெயின் இருந்ததுன்னா மெயின் வந்து ஸ்கோரை வச்சு நம்ம JOSAA கவுன்சிலிங் போய் அங்கே சீட் அலோகேஷன் வாங்கிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து ஏஜ் லிமிட் வந்து இதுக்கும் 25 years தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி மாதிரி அடுத்த காலேஜுக்கெலாம் வந்து அட்மிஷன் போகிறதுக்கு வந்து டிஎன்ஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் போகணும். இதுக்கு நோ என்ட்ரன்ஸ், நோ ஏஜ் லிமிட். உங்களோட 10+2 12th கட் ஆஃப் வச்சு இதை மார்க் வச்சு பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டாப் ரேங்கிங்கில் வந்தால்
பிஎஸ்சி காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். இதுக்கு வந்து மினிமம் அப்ளை எலிஜிபிலிட்டி வந்து 50%. அதுக்கப்புறம் ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 45%. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற காலேஜஸ் இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய காலேஜுக்கெலாம் வந்து டிஎன்இஏ போதும். அதுக்கப்புறம் விஐடிக்கு பார்த்திங்கன்னா வந்து விஐடி மாதிரி நிறையா இன்ஸ்டியூட் இருக்குது. இப்போ அமிர்தா அவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்குன்னு டெடிக்கேட்டட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்லை ஜேஇஇ எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருந்தால் அவங்க வந்து அவங்களோட கைட்லைன் படி அட்மிஷன் போட்டுக்கலாங்க. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் இப்போ அமிர்தா ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அமிர்தா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா ஏஇஇன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அது இல்லாமல் ஜேஇ மெயின் ஸ்கோரை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அமிர்தா இன்ஸ்டியூஷனில் சேர்கிறதுக்கு வந்து சில ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிசிஎம்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஸ்ட்ரீம் இருந்தால் பண்ணலாம். அது இல்லாமல் வெக்கேஷ்னல் குரூப் இருந்தாலும் நம்ம இந்த இன்ஜினியரிங் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து ஒரு ஓவர் வியூ ஆஃப் இன்ஜினியரிங் கெரியர் ஆப்ஷன். ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க இல்லை நான் சொன்னேன் அப்படின்ட்டு இதை வந்து ஒரு ஐடியாக்காக எடுத்துக்கங்க. நீங்கள் பாருங்கள் நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சூட் ஆகும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கேரியர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஸோ மச்.